இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எஸ்ஏபி அண்ட் இஆர்பி. எஸ்ஏபினா என்ன, இஆர்பினா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எஸ் ஃபார் சிஸ்டம், ஏ ஃபார் அப்ளிகேஷன், பி ஃபார் ப்ராடக்ட் இன் டேட்டா ப்ராசஸிங். சிஸ்டம், அப்ளிகேஷன், ப்ராடக்ட் இன் டேட்டா ப்ராசஸிங், இதுதான் எஸ்ஏபியோட அப்ரிவேஷன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப் அப்படின்வாங்க. சாப் நம்ம சொல்லக்கூடாது. ஏன் சாப் சொல்லக்கூடாதுன்னா SAP invented in the year of 1972 in Germany. So first 1972ல ஜெர்மனியில் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா the 5 team members from IBM they developed this package. So SAP it's a German product. ஓகேங்களா? Still we are getting updations from German it's our headquarters. ஸோ எல்லாமே ஜெர்மனில் தான் நமக்கு அப்டேஷன் வருது. இப்போ நீங்கள் SAP அப்ளிகேஷன் பை பண்ண இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா SAP எக்ஸாமினேஷன் எழுதுற மாதிரி இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு வந்து ஜெர்மன் தான். ஓகேங்களா? ஸோ ஜெர்மனி தான் ஆத்தரைஸ்டு ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ ஜெர்மன் லாங்குவேஜில் சாப் அப்படின்னா பிக்னு அர்த்தம். அப்போ நம்ம சாப்புன்னு நம்ம சொல்கிறது, எஸ்ஏபின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ 1972ல் ஃபஸ்ட்டு அவங்க பண்ணது ரியல் டைம் சிங்கிள் ஆர்கிடெக்சர். இதுதான் எஸ்ஏபியில் ஃபஸ்ட்டு 1970ல் அவங்க லான்ச் பண்ணது. அடுத்து 1980s என்ன பண்ணாங்க, ரியல் டைம் 2-tier ஆர்கிடெக்சர். 1990s வந்து ரியல் டைம் 3-tier ஆர்கிடெக்சர். 2005ல வந்து ECC என்டர்பிரைஸ் சென்ட்ரல் காம்பனன்ட். 2015ல என்ன பண்ணாங்க, SAP S/4HANA லான்ச் பண்ணாங்க. ஆனான்றது ஹை பர்ஃபார்மன்ஸ் அனலிட்டிக் அப்ளையன்சஸ், இதுதான் அப்ரிவேஷன்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபியூரின்றது வெப் அப்ளிகேஷன்ஸ், ஹானால மட்டும் தான் இருக்குது. நான் அதை பற்றி சொல்கிறேன். இந்த 3 tiers அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர், டேட்டாபேஸ் லேயர். ப்ரெசன்டேஷன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப், டெஸ்க்டாப், இதெல்லாம் ப்ரெசன்டேஷன்ஸ். அப்ளிகேஷன் அப்படின்றது SAP சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறது அப்ளிகேஷன். டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1972ல ஃபஸ்ட்டு அவங்க ஆரக்கிள் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் SQL, சில கம்பெனிஸ் வந்து SQL யூஸ் பண்ணுறாங்க, சம் கம்பெனிஸ் வந்து MySQL. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளைண்ட் ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 1972ல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து ரியல் டைம் சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர், டேட்டாபேஸ் லேயர் கம்பைன் டுகெதர் as a single tier. மூணுமே சேர்ந்து சிங்கிள் டயராக இருந்தது கம்பைண்டாக. இதனால என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்வாங்க, ஃபிஃபோன்னுவாங்க. ஃபிஃபோனா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி இருக்கு, அதில் ஒரு 100 யூசர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் யூசர் ஒரு கமெண்ட் கொடுத்தாரு வச்சிங்களேன், அந்த கமெண்டை சிஸ்டம் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் யூசர் கமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணும். அப்போ ரிமைனிங் யூசர்ஸ் எல்லாமே ஸ்டில் வந்து ஐடியில் வந்து இருப்பாங்க. அப்போ அது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் பேயிங் த சேலரி ஃபார் தெம். இல்லையா? இதுதான் R1ஓட ட்ராபேக். ஸோ இப்போ R1 வந்து ஃபெயிலியர் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா R1 பெரிய லெவல் சக்ஸஸ் ஆகல, ஃபெயிலியர் தான். அடுத்தது என்ன பண்ணாங்க, 1980s அடுத்த அப்டேஷன்ஸ் ரியல் டைம் 2-tier ஆர்கிடெக்சர் பண்ணாங்க. இதில் வந்து ப்ரெசன்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் செப்பரேட் லேயர் ஆகும், டேட்டாபேஸ் லேயர் வந்து செப்பரேட்டாக பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 100 யூசர்ஸ் கமெண்ட் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கும். பட் 1 by 1 ரன் பண்ணும். யார் ஃபர்ஸ்ட் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட், செகண்ட் கொடுத்தாலும் செகண்ட், தேர்ட் ஆஸ் பர் த கியூ 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அப்போ கம்பேர்ட் டு R1, R2 வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ R2 வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த அப்டேஷன்ஸ் 1990sல ரியல் டைம் 3-tier ஆர்கிடெக்சர். இதில் ப்ரெசன்டேஷன் லேயர் செப்பரேட், அப்ளிகேஷன் லேயர் செப்பரேட், டேட்டாபேஸ் லேயர் செப்பரேட், மூணுமே செப்பரேட் பண்ணிட்டாங்க. இதனால என்ன அட்வான்டேஜ்னா அந்த 100 யூசர் கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த 100 யூசர் கமெண்ட்டையும் சிஸ்டம் எக்ஸிக்யூட் பண்ணி 100 யூசருக்கும் சேம் டைமில் வந்து அவுட்புட் வந்து ஷேர் பண்ணும். ஸோ கம்பேர் டு R1 and R2, R3 was very fast. It execute all the program at the same time and share the output to the users at the same time. அதுதான் R3யோட அட்வான்டேஜ். R3 வந்ததுக்கு அப்புறம் தான் SAP வந்து நிறைய கம்பெனிஸ் வேர்ல்டு விட யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ பெரிய சக்ஸஸ். அடுத்தது 2005ல வந்து ECC என்டர்பிரைஸ் சென்ட்ரல் காம்பனன்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா SAP நிறைய அட்வான்ஸ் மாடல். ஓகேங்களா? இப்போ SDயோட அட்வான்ஸ் வந்து CRM, MMோட அட்வான்ஸ் வந்து SCM, SRM சப்ளை ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு, அட்வான்ஸ் பிளானிங் அண்ட் ஆப்டிமைசர்,
பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரி நிறைய நியூ மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க எஸ்ஏபி ECCல. மோர் தென் ஒரு 100 மாடல்ஸ் வந்து நியூ மாடல்ஸ் வந்து அட்வான்ஸாக வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இசிசி சர்வர் அது பண்ணும்போது தான் அட்வான்ஸ் மாடல் நிறைய வந்தது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2015 S/4HANA லான்ச் பண்ணாங்க. S/4HANA லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2015 பண்ணிட்டாங்க. ஆனால் எப்போ பெரிய லெவலில் ரீச் ஆச்சு எஸ்ஏபி S/4HANA 22 அப்புறம் தான். ஸோ அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் அவங்க வந்து ரிசால்வ் பண்ணாங்க. பட் இப்போ கரண்ட்டாக வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஒரு 80 to 90% சொல்லலாம், எல்லாமே எஸ்ஏபி S/4HANA யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பண்ண போகிறதும் எஸ்ஏபி S/4HANA ஃபினான்ஸ் பண்ண போகிறீங்க, ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங் பண்ண போகிறீங்க. அப்போ இசிசிக்கும் S/4HANAக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா. எதுக்காக இசிசி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது, அப்போ ஏன் எஸ்ஏபி S/4HANA கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். இசிசியை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஆஃப்லைன் சர்வர் ஒன்லி பாசிபிள். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, எனக்கு வந்து எஸ்ஏபி நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து எஸ்ஏபியிலேருந்து வாங்கிடுறீங்க. சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் வந்து ஒரு டெல் கிட்டேயோ ஐபிஎம் கிட்டேயோ வாங்குவீங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா எஸ்ஏபி இப்போ சர்வர் வந்து நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கணும். இசிசியை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் மெயின்டைன் த சர்வர் இன் யுவர் ப்ரெமிசிஸ். நீங்களே வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் ஆஃப்லைன் சர்வர். அப்போது சர்வர் மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி. ஓகேங்களா. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக ஆகும். ஓகேங்களா. ஏன்னா அதுக்கான ஹார்ட்வேர் டிவைஸ்லாம் வாங்கணும். காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதுனா டேட்டா பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கணும், எவ்ரி ஹவர் பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கணும். ஏன்னா சர்வர் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உள்ள இருக்க எல்லா டேட்டாவும் டோட்டலாக காணிடும். ஓகேங்களா. அப்போ எவ்ரி ஹவர் வந்து பேக்கப் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி சர்வர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சஸும் கொஞ்சம் ஆகும், கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இசிசியை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் சர்வர். அப்போ ஆஃப்லைன் சர்வர் அப்படின்னா பெரிய பெரிய டாப் லெவல் கம்பெனிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. லைக் வந்து ரிலையன்ஸு, டாட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ, ஆடி, ஓகேங்களா, மெர்சிஸ் பென்ஸு, இது மாதிரி டாப் லெவல் கம்பெனிஸ். ஓகேங்களா. இப்போ ஹூண்டா, நிசான், அது மாதிரி டாப் லெவல் கம்பெனிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. பட் எஸ்ஏபி என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு என்ன பிளான் பார்த்தாங்க. ஸோ என்ன எதுக்காக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ண பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்களால சர்வர் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அவங்க கேப்பபிள் இல்லை. அப்போது எதை எப்படி பண்ணால் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, எஸ்ஏபி க்ளவுட் கம்ப்யூட்டிங் கொண்டு வந்துட்டாங்க. S/4HANA க்ளவுட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னென்னா சர்வரை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டாம், எஸ்ஏபி மெயின்டைன் பண்ணிப்பாங்க, நீங்கள் ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். தட் இஸ் கால்ட் அஸ் ஆன்லைன் சர்வர், ரிமோட் ஆக்சஸ். ஸோ S/4HANA பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன்ஸ். ஒன் இஸ் ஆன்லைன், another one is ஆஃப்லைன். நீங்கள் ஆன்லைனும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனும் யூஸ் பண்ணிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விஷ். ஓகேங்களா. ஸோ இப்போ S/4HANA வந்து 2 பாசிபிள்ஸ். ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இசிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஒரு இன்வாய்ஸ் வெண்டார் இன்வாய்ஸ் பண்ணணும், ஒரு வெண்டார் பேமெண்ட் பண்ணணும், பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணணும், சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணலாம். வி நீட் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப். லேப்டாப் டெஸ்க்டாப் கண்டிப்பாக மஸ்ட். ஆனால் S/4HANA என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெப் அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஃபியூரி வெப் அப்ளிகேஷன்ஸ். இதுதான் எஸ்ஏபி S/4HANAவோட அட்வான்டேஜ். வெப் அப்ளிகேஷன்ஸ். அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ட்ராவலில் இருக்கீங்க, டக்குன்னு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டாம் இன்வாய்ஸ்னால் நீங்கள் மொபைலே லாகின் பண்ணி வெப்பில் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். வெப் அப்ளிகேஷன், ஃபியூரின்ற வெப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இசிசியில் வெப் அப்ளிகேஷன்ஸ் கிடையாது. ஸோ இங்கே வந்து S/4HANA வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. தேர்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இசிசியை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் மட்டும் தான் எஸ்ஏபி ப்ரொவைட் பண்ணுவாங்க. டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள், எஸ்கியூஎல், MySQL, அது மாதிரி அதர் கம்பெனிஸில் டேட்டாபேஸ் நீங்கள் வாங்கணும், கால் பண்ணணும். ஓகேங்களா. அவங்ககிட்ட பை பண்ணணும் நீங்கள். ஆனால் S/4HANA என்ன பண்ணாங்க, ஏன் நம்ம கிளைண்ட் வந்து அதர் கம்பெனிஸில் போய் டேட்டாபேஸ் பை பண்ணணும், அதுவும் நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம் சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து எஸ்ஏபி எல்லாமே கொடுத்துறாங்க. அப்ளிகேஷனும் கொடுத்துட்றாங்க, டேட்டாபேஸ் S/4HANA டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அவங்க ஓன் டேட்டாபேஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அப்போ S/4HANA பொறுத்த வரைக்கும் எல்லாமே S/4HANAவே கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு எஸ்ஏபி ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆல் த ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்லி கிவன் பை எஸ்ஏபி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் வந்து இசிசியோட S/4HANA வந்து 10 times ஃபாஸ்டர். ஓகேங்களா. மோர் தென் 10 times சொல்லலாம். இசிசியே ரொம்ப ஃபாஸ்ட்டு, S/4HANA வந்து ரொம்ப ஃபாஸ்டர். ஓகேங்களா. என்ன எப்படி பார்த்தீங்கன்னா இசிசியை பொறுத்த வரைக்கும் காலம் வைஸ் ரிப்போர்ட் எடுக்கும் சிஸ்டம்.
S1 பொறுத்தவரைக்கும் ரோ வைஸ் ரிப்போர்ட். ஓகேங்களா? அப்போ ரோ வைஸ் ரிப்போர்ட் ரொம்ப ஃபாஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க S1. சரிங்களா? ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் இசிசி அண்ட் S4. ஓகேங்களா? SAP இஸ் அன் ERP. SAP வந்து ஒரு ERP. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க SAP வேற, ERP வேற நினைச்சிட்டு இருக்காங்க. SAP ஆல்சோ ஒன் ஆஃப் த ERP. ஸோ ERP அப்படின்னா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், இதுதான் அப்ரிவேஷன். இப்போ அதர் ERPs, SAP மாதிரி நிறைய ERPs இருக்கு. அதர் ERPs பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் இருக்கு, பீப்புள்சாஃப்ட், ஜேடி எட்வர்ட், பேன், சீபிள், ராம்கோ, மைக்ரோசாஃப்ட் டைனமிக்ஸ், டாலி, மாதிரி மோர் தென் 1000 ERPs மார்க்கெட்ல இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து எதுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன்னா இந்த ERPஸ்லாம் நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தீஸ் ஆர் த மேஜர் ERPs மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தேர் யூசிங். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு மார்க்கெட் சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 78% ஆல் ஓவர் த வேர்ல்டு யூஸ் பண்ணுறாங்க SAP. 20% வந்து தேர் யூசிங் ஆரக்கிள். ரிமைனிங் 5% அதர் ERPs யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ஆல் ஓவர் த வேர்ல்டு எது யூஸ் பண்ணுறாங்க, SAP தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த ரீசன்? ஃபர்ஸ்ட் we should know what is mean by ERP. ERPனா என்ன? ERPனா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன? சப்போஸ் உங்க நியூவர் கம்பெனி கொஞ்சம் மியூட் போட்டுருங்களேன். அருண் கொஞ்சம் மியூட் போட்டுருங்க. கொஞ்சம் டவுட் இருந்தால் மட்டும் நீங்க கேளுங்க. மியூட் போட்டுருங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் சார். காம்பினேஷன் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ஒன் நியூ கம்பெனி ஆர் எக்ஸிஸ்டிங் கம்பெனி எப்படின்னு நம்ம சொல்லலாம், எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை எக்ஸிஸ்டிங் கம்பெனி எடுத்துட்டாலோ ஃபினான்ஸ் கண்டிப்பாக மஸ்ட். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் கேபிட்டல் வி கான்ட் ஏபிள் டு ஸ்டார்ட் த கம்பெனி, வி கான்ட் ஏபிள் டு ரன் த கம்பெனி. ஸோ ஃபினான்ஸ் இஸ் த பேக் போன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனிஸ். ஸோ ஃபினான்ஸ் ஃபர்ஸ்ட் வேணும் இல்லையா? அப்புறம் ஒர்க்கர்ஸ் வேணும், எம்ப்ளாயிஸ். ஸோ வி நீட் மேன் பவர், தட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். தட் கம்பெனி மே பி ஏ மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ மேனுஃபேக்சரிங் அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ ஃபைனலி தே செல் த ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஆல் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் ERP, என்டர்பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஆரக்கிள் எடுத்துட்டோம்னா ஆரக்கிள் we can use it only for finance. ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஆரக்கிள். பீப்புள்சாஃப்ட் வந்து ஹெச்ஆர் நம்ம யூஸ் பண்ணலாம் பீப்புள்சாஃப்ட். ஜேடிஎட் வந்து ப்ரொடக்ஷன், பேன் வந்து மேனுஃபேக்சரிங், ஸோ சிவில் வந்து சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு ERPயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இப்போ ஆரக்கிள் என் கம்பெனியில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆரக்கிளுக்கு செப்பரேட்டாக ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? பீப்புள்சாஃப்ட்டுக்கு ஒரு சர்வர், ஜேடிஎட்டுக்கு ஒரு சர்வர், பேனுக்கு ஒரு சர்வர், சிபிலுக்கு ஒரு சர்வர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ERPஸ்க்கு we should maintain separate server. நான் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ணுறதுக்கே நமக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, இஃப் ஐம் யூசிங் 5 சர்வர் இன் மை கம்பெனி அப்படின்னா more எக்ஸ்பென்சிவ் அண்ட் more காம்ப்ளிகேஷன்ஸ். திஸ் இஸ் த ட்ராபேக் ஆஃப் அதர் ERPs. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதர் ERPஸோட ட்ராபேக்ஸ். இப்போ SAPயோட அட்வான்டேஜஸ் பார்க்கணும். It covers all the industrial functions in one application. If I'm using SAP in my company, there is no need to use any other ERPs. It fulfill my requirements. ஓகேங்களா? ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் SAPல ப்ரீ பிளான்டா சிங்கிள் அப்ளிகேஷன்ல வச்சிருக்காங்க. அப்போ சர்வர் மெயின்டெனன்ஸை பொறுத்து சிங்கிள் சர்வர்ல நம்ம என்டையர் கம்பெனியோட டிபார்ட்மெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம சர்வர் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சர்வர் தான். ஆனால் SAPயோட மெயின் சக்ஸஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் தான். தட் இஸ் ஒன் மாடல் interloop with other models. அது எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் சேல்ஸு, சேல்ஸ் பர்ச்சேஸு, பர்ச்சேஸ் ஃபினான்ஸ், அது மாதிரி ஒன்னோட ஒன்று இன்டர்லூப் ஆகிடும். ஓகேங்களா? இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வெண்டருக்கு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுறாங்க. வெண்டர் வந்து ஆன் டேட்டுக்கு சப்ளை பண்ணுறாரு, அதை ரிசீவ் பண்ணுறாங்க, அதுதான் குட் ரிசீவ் பண்ணுவாங்க. கூட்ஸ் வந்து உள்ளே வருது, ரிசீவ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வெண்டர் வந்து என்ன பண்ணுவார், இன்வாய்ஸ் பண்ணுவார். ஓகேங்களா? இந்த மெட்டீரியலோட வேல்யூ, காஸ்ட் எவ்வளோ, அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், இதுக்கப்புறம் டாக்ஸேஷன், ஜிஎஸ்டி,
எல்லாமே போட்டு நெட் ப்ரைஸ் சொல்லிட்டு அவர் ஒரு இன்வாய்ஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இன்வாய்ஸ். ஸோ அந்த இன்வாய்ஸை பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் செக் பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா அது அக்கௌண்ட்ஸ் பேபிள் வந்து டேரெக்டாக போஸ்டட். ஸோ அக்கௌண்ட்ஸ் பேபிளில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த சிஸ்டம் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் பண்ணிடும். ஸோ அக்கௌண்ட்ஸ் பேபிள் நம்ம தான், ஓகேங்களா, ஃபினான்ஸ் தான், நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் அவங்க வெண்டர் கிட்ட 30 days 45 days கிரெடிட் கேட்டிருப்பாங்க. அப்போ 30 daysக்குள்ளே நம்ம அந்த பேமெண்ட்டை பை செக்காவோ கேஷாவோ டிடியாவோ நம்ம அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடணும். அது இஸ் கால்ட் அஸ் அக்கௌண்ட்ஸ் பேபிள். அதே மாதிரி கஸ்டமருக்கு சேல் ஆர்டர் கிரியேட் பண்ணி டெலிவரி பண்ணி பில்லிங் பண்ணிட்டாங்க சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அந்த பில்லிங் வந்து அக்கௌண்ட் ரிசிப்ட் வந்து போஸ்ட் ஆகிடும். கஸ்டமர் ஃபாலோ பண்ணி பேமெண்ட் வாங்குறதும் ஃபினான்ஸ் தான். அக்கௌண்ட்ஸ் பேபிள் வந்து வெண்டர் டீல் பண்ணுவோம், அக்கௌண்ட் ரிசீவபிள் வந்து கஸ்டமர் டீல் பண்ணுவோம். ஓகேங்களா, அதான் ஏபிஏஆர். ஓகே, தட் இஸ் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் அப்படின்றது இஃப் எனிதிங் ஹேப்பன்ஸ் இன் த பர்டிகுலர் மாடல் the system automatically posts the value to the other functionality. ஒரு மாடல் நடக்கிற விஷயம் அது ரெலவெண்டான மாடலில் டேட்டா வந்து அதுவே அப்டேட் பண்ணும். எஸ்ஏபியை பொறுத்தவரைக்கும் எவ்ரிதிங் பை ஆட்டோமேட்டிக் அப்டேஷன்ஸ், there is no need any manual updations. அதுதான் எஸ்ஏபி மெயின் சக்ஸஸ். எஸ்ஏபி இஸ் வெரி ஃபாஸ்ட். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து எஸ்ஏபியை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஃபாஸ்ட் எஸ்ஏபி. எஸ்ஏபி அளவுக்கு எந்த விஆர்பியும் இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட். மோர் செக்யூரிட்டி. மோர் செக்யூரிட்டினா சிஸ்டம் செக்யூரிட்டி இஸ் வெரி ஹை இன் எஸ்ஏபி. அவ்வளோ சீக்கிரம் வந்து டேட்டா வந்து யாரும் ஹேக் பண்ண முடியாது, ஹேக்கர்ஸ். ஓகேங்களா, ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. யூசர் ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா, அப்ளிகேஷன் பெரிய அப்ளிகேஷன் தான், ஆனால் ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக. ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் த மேஜர் அட்வான்டேஜஸ். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தேர் யூசிங் எஸ்ஏபி. இப்போ எஸ்ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன் இஸ் டெக்னிக்கல், another one is functional. ஸோ டெக்னிக்கல் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ABAP அப்படின்னா அட்வான்ஸ் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங். இது வந்து ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங். இது யார் பண்ணலாம், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக் ஐடி, எம்சிஏ, பிசிஏ, எம்எஸ்ஐடி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ப்ரோக்ராமிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான் என்ன பண்ண முடியும், எஸ்ஏபி ABAP பண்ண முடியும். பேசிஸ் அப்படின்றது பிஸ்னஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இன்டகிரேஷன் சொல்யூஷன், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன். இது யார் பண்ணலாம், ஹார்ட்வேர் நெட்வொர்க் இன்ஜினியர், சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷன் வச்சவங்க. ஸோ அவங்க தான் இதை பண்ண முடியும். இவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏபி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது. இப்படி லேப்டாப் வாங்கிட்டு ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, அது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் கிளைண்ட் வந்து தனியாக வாங்கிடுவாங்க, ஹார்ட்வேர் தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஹார்ட்வேரில் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது யார் பண்ணுவாங்கன்னா பேசிஸ் கன்சல்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ மோர் தென் 36 hours ஆகும் இன்ஸ்டலேஷன். சர்வர் வந்து பேக்கப் எடுக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறது, எந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலான்ற ஆத்தரைசேஷன் கொடுக்குறது, இது எல்லாமே பேசிஸ் கன்சல்ட். ஸோ பேசிஸ் அப்படின்னு நம்ம எஸ்ஏபி ஒரு மாடல் சொல்கிறோம். அவங்களோட வந்து சர்வர் மெயின்டெனன்ஸ் எல்லாமே யார் பண்ணுவாங்கன்னா பேசிஸ் தான் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட தான் சர்வர் கண்ட்ரோலே இருக்கும். ஓகேங்களா, நம்ம எங்கே வரோம்னா ஃபங்க்ஷனில் வரும். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், பிகாம், எம்காம், எம்பிஏ ஃபினான்ஸ். ஓகேங்களா, ஸோ யாருன்னா பண்ணலாம், ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க பண்ணலாம். ஓகேங்களா, கண்ட்ரோலிங் அப்படின்றது காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இது வந்து இப்போ எஃப்ஐ பண்ணும்போது நம்ம சிஓ பண்ண போகிறோம், பட் எஃப்ஐ ரிலேட்டட் சிஓ மட்டும் தான் பண்ண போகிறோம். அதான் எஃப்ஐ சிஓ சொல்லுவாங்க. ஆனால் சிஓன்றது பெரிய கான்செப்ட். காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்டிங் எல்லாம் ஏதாவது இது பண்ணணும்னா நீங்கள் சிஏ முடிச்சிருக்கணும், ஐசிடபிள்யூ, சிஎம்இ. இல்லை நீங்கள் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் முடிச்சுட்டு ஒரு 4 years நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் அப்டேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா சிஓ வந்து இன்டெப்த்தாக பண்ணலாம். பட் இப்போ எஃப்ஐ பண்ணும்போது சிஓ பண்ண போகிறோம், ஏன்னா சிஓ இல்லாமல் எஃப்ஐ ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃப்ஐ ரிலேட்டட் சிஓ பண்ண போகிறோம். பட் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போனதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் அடுத்த அப்டேஷன்ஸ் எது இன்டெப்த்தாக நீங்கள் பண்ணலாம்னா சிஓ பண்ணலாம். ஹெச்ஆர், எம்பிஏ ஹெச்ஆர், ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறவங்க ஹெச்ஆர் மாடல் பண்ணலாம். லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெட்டீரியல் மூவ் ஃப்ரம் one place to another place, that is called as logistics. Materials management அப்படின்றது purchase and inventory. ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபோர்டு இருக்கு. ஃபோர்டு வந்து they are manufacturing the cars. ஓகேங்களா, what are the material we need to manufacture that cars is called as raw material. இப்போ ரா மெட்டீரியல் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நம்ம கார் மேனுஃபேக்சர். ரா மெட்டீரியல் என்ன, காருக்கு வந்து டயரு, வீலு, இன்ஜினு, ஸ்டியரிங்கு, கீரு, பாடி. ஓகேங்களா, ஈவன் ஒரு போல்ட் நெட்டு கூட பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல். இது என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேசிங் பண்ணி வெளிலேருந்து வாங்குவாங்க. ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி இவங்க என்ன பண்ணுவாங்க,
காரா மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்க பிராண்ட் நேம் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பர்ச்சேஸ். அப்போ நம்ம கம்பெனிக்கு என்ன மேனுஃபேக்சரிங் தேவையான கூட்ஸ் எல்லாமே அதர் ப்ராடக்ட்லாம் அதர் கம்பெனிலேருந்து பை பண்ணுறது தான் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் மெயின் கான்செப்ட். பர்ச்சேஸ் அண்ட் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரினா ஸ்டாக் மெயின்டைன். இது யார் பண்ணுவாங்க? எம்எம் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணுறோம் பண்ணலாம். ஓகேங்களா? குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்னா மெட்டீரியல் பை பண்ணதுக்கப்புறம் அந்த குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? அவங்க தான் பண்ண முடியும். அடுத்து வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறவங்க பண்ணலாம். ப்ரொடக்ஷன் பிளானிங் அப்படின்னா எனி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் ப்ரொடக்ஷன் பிளானிங் பண்ணலாம். பிளான் மெயின்டெனன்ஸ்னா ஒரு கம்பெனியில் மிஷினரிஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறோம், பிளான் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் எனி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறவங்க சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இது எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ் வரும். இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பண்ண போகிறது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தான் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஸ்க்ரீன்ல என்டர்பிரைஸ். இப்போ நீங்கள் எடுக்கிற ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் ஓரியன்ட் ட்ரைனிங். ஓகேங்களா? 2 டைப்ஸ் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எண்ட் யூசர் ஒன்று இருக்குது, கன்சல்டன்ட் ஒன்று இருக்குது. எண்ட் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ரொம்ப பெருசாக இருக்காது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பட் இனிஷியலாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணும்போது எண்ட் யூசரோட பண்ணலாம். பட் கன்சல்டன்ட் லெவலில் நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல பேக்கேஜ் கொடுத்து. ஸோ இங்கே கொடுக்குற ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கன்சல்டன்ட் ஓரியன்ட் ட்ரைனிங் தான் கொடுக்கும். ஓகேங்களா? அந்த ப்ரோக்ராம் தான் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்னுவாங்க. எஸ்ஏபியில் ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணும்போது அவங்க ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படியே நம்ம உள்ள நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரிலையன்ஸ்க்கு வந்து நம்ம எஸ்ஏபி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னு அசியூம் பண்ணிக்கோம். ஸோ வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் எஸ்ஏபி டு ரிலையன்ஸ் கம்பெனி அப்படின்றது இட்ஸ் அ குரூப் ஆஃப் கம்பெனியும் சொல்லலாம், கிளைண்ட்டும் சொல்லலாம். ஓகேங்களா? போத் ஆர் சேம் தான். ஸோ இட்ஸ் அ குரூப் ஆஃப் கம்பெனி. எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். கிரெடிட் கண்ட்ரோல் இருக்கா, இட் கண்ட்ரோல்ஸ் கஸ்டமர் கிரெடிட் லிமிட்ஸ். ஸோ ரிலையன்ஸில் சொல்கிறாங்கன்னா எங்களால் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ரிலையன்ஸில் வந்து 1000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, பட் லேக்ஸ் கணக்கில் இருக்காங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 1000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ரிலையன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 1000 கஸ்டமருக்கும் எங்களால் வந்து 100 crores மேலே கிரெடிட் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? 100 crores. அப்போது ரிலையன்ஸ் கேன் ஏபிள் டு கிவ் த கஸ்டமர் மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட்ஸ் இஸ் 100 crores. அப்போ 100 crores நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சேல்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து 5 lakhs கொடுப்பாங்க, ஒரு கஸ்டமர் 10 lakhs கொடுப்பாங்க, ஒரு கஸ்டமர் 25 lakhs, ஒரு கஸ்டமர் 50 lakhs. அது மாதிரி பேஸ்ட் ஆன் த கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிரெடிட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. யாரு? சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். பட் அந்த 1000 கஸ்டமரோட ஓவரால் லிமிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா it will be less than or equal to that 100 crores. ஓகேங்களா? அதுக்கு மேலே போச்சுன்னா ரிலையன்ஸால பேர் பண்ண முடியாது. ஸோ ஹியர் we are fixing the maximum credit limit the company can able to give their customer credit. ஓகேங்களா? அதுதான் இங்கே கிரெடிட் கண்ட்ரோலை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். கண்ட்ரோலிங் ஏரியா, இட் கண்ட்ரோல்ஸ் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலிங். ஸோ இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலிங்னா என்ன? என் கம்பெனியில் எங்கெல்லாம் அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அது எல்லாமே கிராஸ் கட் பண்ணி எப்படி கம்பெனி ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போகிறது அப்படின்றத கண்ட்ரோலிங் மெயின் கான்செப்ட். காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஓகேங்களா? அதுதான் கண்ட்ரோலிங். கம்பெனி கோட் 1, கம்பெனி கோட் 2, கம்பெனி கோட் 3. கம்பெனி கோட் 1 ரிலையன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பெட்ரோலியம், ரிலையன்ஸ் ஸ்டீல்ஸ், ரிலையன்ஸ் கெமிக்கல்ஸ், ரிலையன்ஸ் ஜியோ, கம்யூனிகேஷன்ஸ், அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் கம்பெனி கோட் இருக்கு. எல்லாமே சப் குரூப் ஆஃப் ரிலையன்ஸ். ஆனால் சொல்லும்போது ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி நம்ம சொல்லுவோம். ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி கோஸ் தேர் மேனுஃபேக்சரிங் செப்பரேட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஈச் அண்ட் எவ்ரி திங் வி ஆர் சேயிங் ஆஸ் அ கம்பெனி. இப்போ கன்சாலிடேஷன் பிஸ்னஸ் ஏரியா அண்ட் பிஸ்னஸ் ஏரியா. கன்சாலிடேஷன் பிஸ்னஸ் ஏரியான்றது என்ன பார்த்தீங்கன்னா வேர் தே ஆர் ரன்னிங் த மெயின் பிஸ்னஸ். ரிலையன்ஸ் ரன்னிங் தர் மெயின் பிஸ்னஸ் இன் மும்பை தான். அப்போ உங்களுக்கு பிரான்ச்சஸ், பிஸ்னஸ் ஏரியான்றது பிரான்ச்சஸ். சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கல்கட்டா, இங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ கன்சாலிடேஷன் பிஸ்னஸ் ஏரியா இஸ் த ஹப், மாஸ்டர். பிஸ்னஸ் ஏரியா இஸ் த பிரான்ச்சஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஏரியா. ஃபங்க்ஷனல் ஏரியா அப்படின்றது வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் இஸ் கோயிங் ஆன் இன் மை கம்பெனி, வாட் ஆர் த டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ், ஹெச்ஆர், ப்ரொடக்ஷன், அட்வர்டைஸ்மெண்ட்,
marketing, these are all called as function area. So in company உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஃபங்க்ஷன், that is function area. So financial management area, the company mainly dealing by the currency for budgeting everything. ஓகேங்களா? இப்போ இந்தியன் கம்பெனியாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஐஎன்ஆர் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு யூஎஸ் கம்பெனியாக இருந்தால் யூஎஸ் டாலர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு ஜெர்மன் கம்பெனியாக இருந்தால் யூரோஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு யூகே கம்பெனியாக இருந்தால் பவுண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்ட்ரி we are maintaining the currency. ஓகேங்களா? that is called as financial management. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல லைவா வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா?